உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் உள்வாங்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. அருமையான இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே அநேக சகோதர சகோதரிகள் உணவும் கூட அவர்கள் உண்ணாமல் தேவனுடைய சமூகத்திலே பயபக்தியோடு இருக்கிறதை நான் அறிவேன். அப்பேற்பட்டதான வைராக்கியம் உள்ள தரமுள்ள கிறிஸ்தவர்களை தேவன் இன்னும் மிகவும் ஆசீர்வதிப்பாராக. தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அதிகாலை எழுந்து தானும் தன் குடும்பத்தாரையும் அவர்கள் ஒழுங்கு செய்து அவர்களை சரி செய்து தேவ சமூகத்திலே குடும்பத்தோடே வந்திருக்க உங்களை தேவன் மிகவும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சந்ததியே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போன வாரம் பிலிப்பியரிலே வாசித்த அந்த வசனத்தின் தொடர்ச்சிகளை நாம் படிக்க இருக்கின்றோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்ன என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக வாசிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கர்த்தருடைய நாளிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய வலது பாரசத்திலே காணப்பட வேண்டும் என்றால் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை. நான் இத்தனை வருடம் கிறிஸ்தவனாக இருந்தேன், ஆனால் என்னுடைய முயற்சிகளும் என்னுடைய ஓட்டமும் வீணாகல, நான் பிரயோஜனம் இல்லாம நான் செய்யல. எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்றதற்கு கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்ன உண்டாயிருப்பதற்கு மகிழ்ச்சி, கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு மகிழ்ச்சி உண்டாயிருக்கணும்னு சொன்னா நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆகவே தேவ வசனத்தை நீங்கள் எப்போதும் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு சகோதரன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் என்றால் நிச்சயமாக தேவ வசனத்தை பிடித்து கொண்டிருக்கவில்லை. ஒரு சகோதரன் மதுவும் அல்லது வேறே விதமான போதை வஸ்துக்களை உண்கிறவனானால் அவன் தேவ வசனத்தை பிடித்து கொண்டவனாய் இருக்கவில்லை. ஒருவன் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்தராமல் மீறி நடக்கிற எவனும் இப்படிப்பட்டதான ஜீவவசனத்தை பிடித்து கொண்டவர்களாக இல்லை. யாராயிருந்தாலும் ஜீவவசனத்தை பிடித்து கொண்டிருக்க வேண்டும். எவராயிருந்தாலும் இதைதான் செய்ய வேண்டும். யாராயிருந்தாலும் எவராயிருந்தாலும் இதைதான் செய்ய வேண்டும். அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 2 வசனங்களை அவர் மேற்கோள் காட்டுகிறதை நாம் இந்த காலை வேளையிலே வாசித்தோம். அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் இயேசுவோடே நாங்கள் இருந்தோம், எங்களை அவர் ரெக்ரூட்மெண்ட் செய்தார், அதாவது தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு 3 வருட காலம் சீஷத்துவ பயிற்சியை கொடுத்தார். சீஷத்துவம் என்றால் என்ன? வசனத்தையும் படித்து கொண்டு அவரோடைய கூட என்ன பண்ணணும்? 24x7 365 நாட்களும் அவரோடே கூட இருப்பது. இப்படி 3 வருடங்கள் அவர்கள் இருந்தார்கள். அதான் சீஷத்துவம். நீங்களும் கூட ஒவ்வொரு நொடியும் தேவனோடைய கூட இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் அவர்கள் ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார்கள். 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் மாம்சத்தின்படி யாரையுமே நாங்கள் அறியல, மாம்சத்தின்படி அறியல. மாம்சம் ரொம்ப பலவீனம் உள்ளது சகோதரா. மாம்சத்துக்குரிய காரியங்கள் தான் கலாத்திரிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். காலை வேளையிலே உங்களுக்கு அதையும் மேற்கோள் காட்டுகிறேன். ஏனென்றால் எல்லாரும் அறிவீர்கள்.
அந்த காரியங்கள் என்ன என்பதை அங்கே பட்டியலிடுகிறார் பவுல் கூட. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மாம்சத்தின் காரியங்களை பட்டியலிடுகிறார். அவைகள் என்ன? விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்ட வைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்னாலே அவர்கள் ஆவியின் கனியன் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். ஒரு ஆளை கூட நாங்கள் இனிமேட்டு நாங்கள் மாம்சத்தின்படி அறிவோம். மாம்சத்திரிகிறாம என்ன காரியம்? என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, என்னுடைய சொந்தக்காரர், இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின வாழ்விலே அவர்களை மையப்படுத்தி தான் நாம் வாழ்கிறோம். அப்படி வாழ்வது தவறா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் நாங்கள் மாம்சத்தின்படி அவர்களை நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு மனைவி என்றால் கிறிஸ்துவுக்குள்ளதான் அவர்கள் மனைவி. கிறிஸ்துவுக்குள் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் பெரிதான ஒரு உறவிலே என்னிடத்திலே இல்லை. வேஸ்ட் உறவு. ஒரு மகன் இருக்கிறான் என்றால் மாம்ச ரீதியாக எனக்கு மகன் தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவனை நான் வழி நடத்தாமல் அல்லது அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் உலக ரீதியாக இருப்பானால் அவனுக்கும் எனக்கும் பெரிதான ஒரு சம்பந்தம் இல்லை. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அனுதின பழகுபவர்கள் எவ்வளோ பேர் இருக்கட்டும், எவ்வளோ பேர் நாம் இருக்கிறோம், இந்த ஊர்ல எவ்வளோ பேர் நாம் பழகிறோம், உலகத்தில் எவ்வளோ பழகிறோம். ஆனால் அவர்களை மாம்ச ரீதியாக நாம் பெரிதாக அறிந்து கொள்ள ஒரு கிறிஸ்தவன் முற்படக்கூடாது. உன்னுடைய நித்த யோசனைகளும் நித்த எண்ணமும் நித்தமும் நீங்கள் தேவனை குறித்து தான் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுக்காக என்ன செய்யலாம், தேவனுக்காக எப்பேற்பட்ட காரியங்களை செய்யலாம், எதை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கலாம். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருப்போம். அதை போல நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின் படி அறிவோம். இந்த 3 வருட காலமாக நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின் படி அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் அதில் ஒரு சகோதரன் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் அவர் ரொம்ப க்ளோஸ், அவருக்கு பார்த்தீர்கள். இந்த ஒரு க்ளோஸான காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போமானால் எவ்வளவு க்ளோஸ் என்பதை இந்த வசனம் பேசுகிறது. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராஜ் போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யாரு என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். யார் அந்த சீஷன்? யோவான். கரெக்ட், வெரி குட். அப்போ ராபோஜனத்துல இயேசு அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் மார்பிலே ஒரு சகோதரன் என்ன பண்றாரு? எவ்வளவு பெரிய ஒரு, இப்பதான் எனக்கு இந்த வசனத்தை வச்சு தெரியுது இவங்களுக்குள்ள இவ்வளவு க்ளோஸான ஒரு ஃபெலோஷிப் இருந்திருக்கு. இவர் குரு, இவர் தான் அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடணும். ஏன்னா யார் கூட சுத்துறாங்க? அவங்க இவர் கூட தான் சுத்துறாங்க. அந்த 12 பேருக்கு யார் சாப்பாடு போடணும், துணி எடுத்து கொடுக்கணும், எல்லாமே தங்குற இடமெல்லாம் யார் பண்ணணும்? அவங்க தான் சொல்றாங்க. லாசர் விஷயத்துல சொல்றாங்க, வாப்பா போய் சாவலாம் இவரோட கூட, இவருக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிருப்தியோட அவங்க பேசுறாங்க. ஆனால் இயேசுவானவர் அவர்களோட கூட இருந்தார். அவர்கள் உணவை அவர் சரிப்படுத்தினார், அவருடைய உடைகளை அவர் சரிப்படுத்தினார், அவருடைய எல்லா விதமான காரியத்துக்கு அவர் தான் பொறுப்பு. கூடுதலான தகவல்களை நாம் பார்க்கிறோம். ராபோஜனத்தில் ஒரு மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். இந்த மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தாங்கன்னா எவ்வளவு பாசம் பாருங்க, எவ்வளவு அன்பு பாருங்க, எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. அது இந்த வசனத்தின் மூலமாக உடைத்தெரிகிறார் பவுல். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறிவோம். மாம்சரீகமான இந்த மாதிரி உறவுகள் தேவையில்லை. இந்த மாதிரி மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தோம், அவர் எங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்தார், அந்த மாதிரி செய்தார், அதெல்லாம் தேவையில்லை. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
என்ன புதிதாயின? வசனத்தை கையில் பிடித்து கொண்டு அல்லது வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல என்ன பண்ணீங்க? பிரகாசிக்கணும். பிரகாசிக்கணும். பார்த்தீங்க, ஒரு சகோதரனை நாம் பேசுவோமானால் நல்ல சகோதரன், தன்மையான சகோதரன், தேவனுக்கு பயந்தவர், வேத விஷயத்துல ரொம்ப ரொம்ப நல்ல சகோதரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரகாசிக்கணும். நானே கூட சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு 50 மார்க்னா தாண்டி உங்களுக்கு மார்க் போடுற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். நானே எவ்வளோன்னா தேவன் எவ்வளோ ஃபில்டர் பண்ணுவார் தெரியுமா? நான் உங்க முகத்தை பார்த்து மார்க் போடுறேன், தேவன் என்ன பண்ணுவாரு? அவர் பார்த்தீங்கன்னா அவர் மார்க் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யணும். அப்படி பிரபாசிக்கிற உங்கள் வாழ்க்கையா இருக்க வேண்டும். உங்க வீட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேரை போல நீங்கள் இருக்காமல் நீங்கள் ஒரு வித்தியாசமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும். ஊர்ல ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் படி இல்லாமல் நீங்கள் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழணும். நேற்று ஒரு மகளினிடத்திலே பேசினார்கள். அவங்க பேரு ஓம் அப்படின்ற பேர். அவங்க பேர் என்ன பேரு? ஓம். அவங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க தான். அவங்க புட்லூர்ல என்ன பண்றாங்க? திருமணமாகி அங்க போயிட்டு அவங்க நேற்று இதுல பேசினாங்க. நான் கிறிஸ்டின் சபையில ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அது உண்மைதான். நம்ம எவ்வளோ நாள் இங்கே சொன்னோம், அவங்க அதை சரியாக வாங்கிக்கல. ஆனால் இன்னைக்கு திருமணமாக என்ன பண்ணுறாங்க? அவர் கிறிஸ்டின் சபையில் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சைக்கு முக்கியமான வேலைகளை செய்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்போ தேவன் எல்லாரும் என்ன பண்ணுறாரு? மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் யோசித்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்ய முடியும். சரிம்மா, நிலைத்திருங்க. அவங்க போய் நம்மளை குறித்து ஒரு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்துவ குடும்பம், அவங்களாம் சொல்லும் போது நான் ஏற்றுக்கல. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? இன்றைக்கி தேவனை ஏற்றுக்கிட்டேன். நான் தான் சொன்னேன், உங்கள் அம்மாவுக்கும் இங்கே ஊரில் இருக்கிறாங்க, அவங்க அம்மா உங்களுடைய அக்கா இருக்காங்க இந்த ஊரில், அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுமா, அவங்களுக்கு புரியுது மத்துமா அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கிள் அப்படி சொன்னாங்க அந்த பாப்பா. அன்பானவர்களே, அந்த பாப்பாவாகவே எனக்கு ஃபோன் செய்து இந்த காரியத்தை பதிவு செய்கிறார்கள். அப்போ நம்ம பார்க்குறோம், எப்பேற்பட்டதான ஒரு லைஃப் ஸ்டைலை நாம் வாழணும். இந்த ஊர்ல ஒரு 1000 பேர் இருந்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல என்ன பண்ணணும்? நம்ம பிரகாசிக்கணும். பார்த்தீங்கன்னா தம்பி எப்படிப்பட்டவர்? தம்பி நல்ல தம்பி. அவர் சர்ச்சைக்கு போவாரு, தன்மையான மனுஷன், பொறுமையான மனுஷன், அவரால் முடிஞ்ச உதவிகளை செய்வாரு. அவர் ரொம்ப மாறிட்டாரு, அவர் கிறிஸ்தவர், அவர் ரொம்ப பணிவானவர், அப்படியெல்லாம் நம்மளை பற்றி சொல்லணும். யாரு அது? தம்பியா? ஐயோ, 6 மணி வரைக்கும் அவர் நல்லா இருப்பாரு. 6 மணிக்கு மேலே என்ன பண்ணுவாரு? போதையை போட்டுடுவாரு. 6 மணிக்கு மேலே அவரை பார்க்காதீங்க. இடத்துல சொல்ற பாரு, 6 மணி வரைக்கும் நல்ல வாய், 6 மணிக்கு மேலே வேற வாய். ஐயோ, அவர் இந்த மாதிரியான கடுமையான காரியங்களை செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார் அப்படின்றது பேர் நம்ம என்ன பண்ணாது? எடுக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழணும். மேலும் அவர்கள் எப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை பிரகாசிக்கிறவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவின் சபை மேலும் இந்த வேதாகமும் ஆகிய இரண்டும் ஒன்றும் பிணைந்திருக்கிறது. வேதத்தில் சொல்றது தான் எங்க சொல்லுவாங்க? கிறிஸ்டின் சபையில சொல்லுவாங்க. கிறிஸ்டின் சபையை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா பைபிள் பார்த்த மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவங்கள பார்த்தா பைபிளை பார்த்தா பைபிள் இருக்கிறது தான் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவின் சபையை பார்த்தா பைபிள் இருக்கிற மாதிரி தான் செய்வாங்க. இப்படியாக இருப்பார்கள். ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டிருக்கும் வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கையாக இருக்க வேண்டும். A Christian life is a life of faith. விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் அநேக வசனங்களை வாசிக்கின்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறது?
அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதை நீங்க படிக்க படிக்க படிக்கதான் பிரதர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவையும் ஒரு மெச்சூரிட்டியையும் ஒரு மிகப்பெரிய காரியத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்தையே ஒதுக்கி விசுவாசம் என்கின்ற ஒரு காரியம் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கணும்? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. பார்த்தீங்கன்னா எப்படி நம்பணும்? நீங்க உறுதி. பல முறை இந்த கேள்விக்கு என்னிடத்தில் மிகப்பெரிய பதில் இல்லை, ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கிறது நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிறவங்க யாருன்னா தேவனை பார்த்துருக்கீங்களா? அவரோட பேசியிருக்கீங்களா? ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க, பார்த்த மாதிரியாகவும் பேசின மாதிரியாகவும் அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது, நீ அந்த மாதிரி பேச முடியாது. அவர் உன்னிடத்துல பேச வேணும்னா எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாக தான் பேசுவார். நீ அவரிடத்துல ஜபத்தின் மூலமா பேச முடியும். பிரதர் நாங்க பார்க்கலையே, நேரா பார்க்கலையே, நாங்க பேசலையே அப்படின்னா அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணாத அந்த தேவனை குறித்ததான ஒரு நிச்சயம், காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். ஆபிரகாம் தேவனை கண்டாரா? அவர் காணவில்லை, ஆனால் அவர் விசுவாசம் கொண்டார். அவர் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், எல்லாம் பெட்டி படுக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படியே போய் பரதேசியா சுத்துறார். விசுவாசத்தினாலே அங்கே நோவா என்கின்ற தேவனுடைய பிள்ளை இவ்வளவு பெரிய ஒரு பேழையை கட்டினார். தேவன் நேரா பார்த்தார். அவருக்கு கூட வந்து சத்தம் தான் வந்திருக்கும், கொப்பேர் மரத்துல கட்டுன்னு. அவர் பாட்டுன்னு செய்கிறார் தேவனுடைய வேலையை. தேவனுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை கீழ்ப்படுதலின் வாழ்க்கையா இருக்க அவசியமா இருக்கிறது. அதே எபிரேய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே இந்த ஒரு காரியம் மிக்க மிக்க மிக முக்கிய காரியம். இதை சபையாரிடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் அப்படி செய்வீங்க நான் நம்புறேன். அவர் குமாரனா இருந்தும், எப்படிப்பட்டவரா இருந்தாரு? குமாரனா நம்மள மாதிரி வந்து இது இளையராஜாவுக்கு குமாரனா இருக்கிற, அதை பத்தியா? யாரு குமாரனா இருந்தாரு? தேவனுடைய குமாரன். அவர் யாருடைய குமாரன்? ஆமா, கடவுளின் குமாரன், தேவனுடைய குமாரன். அவர் பாருங்க, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அதை கற்றுக்குங்க சகோதரா. ஊழியக்கார் சொன்னா கீழ்ப்படிங்க. இப்பெல்லாம் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணி ஏதாயிரம் கேட்கறதா இருந்தால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. காரணம் அந்த மாதிரி இருக்கிறது. நேற்று கூட ஒரு 9:45 மணி அளவில் நான் சொன்னேன், இந்த இவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுங்க, கூப்பிட்டு போங்க, இவங்களெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் அதில் சில பேர் என்ன பண்ணல, தயாராக இல்லை. ஓகே ரைட். உடனடியாக ஒரு 2 பேரை என்னால் தயார் பண்ண முடிந்தது. அப்போ நம்ம சொல்லும்போது கீழ்ப்படிதல் என்பது எவ்வளவு அவசியம். கீழ்ப்படினமானா இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் சகோதரா சகோதரி. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி, ஆக கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப அவசியமாயிருக்கிறது. 2 கொரிந்தியரிலே மறுபடியும் பவுல் வலியுறுத்துகிற முக்கியமான ஒரு காரியம் கீழ்ப்படிதல். அது 10ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே 4 முதல் 5 வசனங்களே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவையா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புக எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செயல்படுத்துவர்களாய் இருக்கிறோம். உனக்கு வர எந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். கல்யாணாயி கூட ஒரு பொண்ணு மேல உனக்கு யோசனை வரும், கல்யாணாயி கூட ஒரு ஆண் மேல யோசனை வரும். அதை நீ அடக்கணும். என்ன பண்ணா அடக்கணும். லவ் பண்றேன்னு சொல்லி கூடாது. லவ் பண்ணலாம் இருக்கார், அதெல்லாம் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது சகோதரா. எண்ணம் வரும். நம்ம நிறைய வந்து பணத்தை நம்ம தவறான முறையில் சம்பாதிக்கணும்னு எண்ணம் வரும். அல்லது யாருமே பார்க்கல,
நம்ம ஏறக்குறைய வேலூர் வந்துட்டு இருக்கிறோம், இந்த திருமணம் நீங்கள் ஃப்ரெண்டுங்க சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க, ஒரு நாள் குடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடக்கணும். ஒரு வார்த்தை திட்டினாங்கன்னா திருப்பி நம்ம திட்டணும், அடிக்கணும்னு தோணும். ஆனால் அந்த வசனம் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதி உள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா? கீழ்ப்படிதல் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப அவசியம். அந்த அத்தாரிட்டி ரொம்ப அவசியம். அதே பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே அவர் இந்த கருத்துக்களை இந்த அதிகாரத்திலே பதிவு செய்கிறார். 16ஆம் வசனத்திலிருந்து அந்த கருத்துக்கள் பதிவாயிருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே தேவனுக்கு என்ன பண்ணோம்? அப்படி ஏதோ மனப்பூர்வமாய் கீழ்ந்து பண்ண மாதிரி எனக்கு தெரியல. தேவனுக்கு மனப்பூர்வமா கீழ்ப்படிஞ்சீங்களா, இல்ல அவங்க அப்பா அம்மா சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா, இல்ல அவங்க சொல்லி இவங்க சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா? எப்படி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்க? அந்த வசனம் ஒரு அருமையான சட்டம். அது முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிஞ்சீங்களான்னா அப்ப தேவனுக்கு பிள்ளைகளா இருங்க. வசனத்தை பிடிச்சு கொண்டு சுழல்களை போல மின்னுங்க, கீழ்ப்படிங்க. நம்ம போன வாரம் கூட இதை வாசிச்சோம். கீழ்ப்படியினுடைய மிகப்பெரிய காரியத்தை பிலிப்பியருக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நான் போன வாரம் அதை ஞாபகப்படுத்தினேன், இப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அவங்க கீழ்ப்படிங்க. எதுக்குங்கன்னு கேட்காதீங்க. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சபையினுடைய ஊழியருக்கு கீழ்ப்படிங்க, நீங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க, மேலான அதிகாரம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும்னு கூட வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம், வேதவசனம் உணர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை கூட வேதாகமும் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அது பதிவாயிருக்கிறது. அது என்ன வசனம்? யார் வாசிக்க போறீங்க? வாசிங்க. பக்கம் 222. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு அத்தியா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படினோம், மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படினோம். இப்படிப்பட்டதான கீழ்ப்படிதலை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மனம் திரும்புதல். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரு அப்பப்போ ஞானஸ்தானம் கொடுத்துக்கினே இருக்கிறார். அவங்களுக்கு எத்தனை வாட்டி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்? அவ்வளவுதான். ஒருவன் நான் மனப்பூர்வமா எடுக்கலன்னு சொன்னான்னா அது வேற விஷயம். மனப்பூர்வமா நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு முறை தான். அப்ப அந்த சகோதரர் என்ன பண்றாரு? ஏதாயிலும் தவறு செய்துட்டா வாங்க சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் பிரதர் நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்? நீங்க தவறு செய்துட்டீங்க, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டீங்க, அதனால ஞானஸ்தானம் எடுங்க. அவருக்கு சரி ஐயா தான் சொல்றாருன்னு ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவங்க மனைவி சொல்றாங்க, அந்த ஊழியக்கார மனைவி, நான் கூட மாமா உன்னை கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது, நான் கூட நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் கூட ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். ஓகே நீ விடவான்றார். அப்போ வீட்டாண்டே தொட்டி கட்டி வச்சுட்டு அவர் வீட்டு எதிரே தொட்டி மோட்டரை போட்டு ரொப்பிட்டு அப்போ ஞானஸ்தானம் கொடுத்துனுங்கிறாரு. நிறைய கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு அவருக்கு. யாருக்கு தான் கொடுத்துங்கிறாரு? இவங்களுக்கே கொடுத்துங்கிறாரு. நேற்றைய தினம் நான் மீட்டிங்க்கு அழைத்தேன், இதிலிருந்து எந்த சகோதரியும் வரவில்லை, நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், ஆகவே நாளைக்கு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் அப்படின்னா எப்படி இருக்கான்? நீங்கள் என்னென்ன கேட்கணும்? எபேசியர் 4:4 எத்தனை ஞானஸ்தானம் சொல்லுது? ஒரு ஞானஸ்தானம் தான் சொல்றதுக்கு நீங்க எப்படிங்க கொடுக்குறீங்க கேட்கணும்.
நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? சகோதரா, ஞானஸ்நானம் எடுத்துட்டு எத்தனை பேர் தவறான ஒரு வாழ்க்கையை வாழறாங்க. அவங்க எல்லாரும் ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கு நீங்கள் முயற்சி செய்யும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமாக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிப்புக்குரியவர்கள். அவர்களை ஒருவேளை கணவன் அப்படி இல்லைன்னா மனைவி அதை முயற்சி செய்யணும். மனைவி சரியில்லைன்னா கணவன் முயற்சி செய்யணும். சபையார் அப்படி இல்லைன்னா ஊழியக்காரன் முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை யோவான் அவர்கள் கொடுத்ததாக இங்கே நாம் வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் அருமையான ஒரு வசனம், ஏறக்குறைய 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே சொல்லப்பட்ட அந்த அருமையான வசனம் பேதுரு அவர்களை நோக்கி என்று ஆரம்பமாகிறது. 38ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சகோதரா, மனமே திரும்பாம நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டிருக்கிறன்றதான் என்னுடைய வாதம். நீ மனம் திரும்பி இருப்பாயானால் உன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? வேற மாதிரி. 2 கொரிந்தியர் 5:17 படி புது சிருஷ்டியா இருந்திருப்பிய. அதே தான் இருக்கிற நீ, அப்படியே தான் இருக்கிற. மனுஷனுக்கு பயப்படுற, தேவனுக்கு பயப்பட மாட்டேன்ற. இது எப்படி சகோதரா? இது எப்படிப்பட்ட காரியம்? ரொம்ப ரொம்ப இது தவறான காரியம். மனம் திரும்புதல் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கணும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். ஆகவே மனம் திரும்புதல் இல்லாமல் எப்பேற்பட்டதான காரியங்களை செய்திருக்க வாய்ப்பில்லை. 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய மனம் திரும்புதல் அங்கே ஏற்பட்டதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களிலே, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து என்ன பண்ண? மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள் சகோதரா. அப்படி இல்லைன்னா, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். பேதுரு அவர்கள் இயேசுவானவரை எத்தனை முறை பதிலளித்தார்? சேவலுக்கு முன்னே என்னை நீ எத்தனை பண்ணுவ? 3 தடவை என்னை நீ மறுதளிப்பாய் என்று சொன்னார். ஆனால் இந்த பேதுரு அவர்கள் அதை நினைத்து மனம் கசந்து என்ன பண்ணாரு? சகோதரா, நீ ஒரு நல்ல கிறிஸ்துவனா இருந்தா நீ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வாயானால் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். சிலுவையினுடைய பாடுகளையும் அவருடைய தியாகத்தையும் பாடல்ல பாடும்போதே அப்படி கண்ணீர் வந்துடும். நேற்று கூட நான் ஒரு 2 பாட்டை பாடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு அதிகாரி 45 நிமிஷம் பேசிட்டு இருந்தார். என் கூட 7:15 ஆரம்பிச்சு ஒரு டைம் என்னாச்சு விட்டு சொல்ல முடியல. ஒரு பாட்டு இன்ட்ரெஸ்டா பேசுறாரு. இன்னொரு சகோதரி ஃபோன் பண்ணி அவங்க மலேசியாவுக்கு போயிட்டு வந்த காரியத்தெல்லாம் சொல்றாங்க. 8 மணி முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சின்னதா பேசி வச்சிடலான்னு பார்த்தா அதுவும் 8-10 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன், ஒரு 2 பாட்டு வந்தீங்கன்னா பாடு நினைச்சேன்.
ஆனால் அந்த ரெண்டு அருமையான சகோதரனும் சகோதரியும் அந்த வாய்ப்பை எடுத்து விட்டாங்க. இதோட நான் எப்போதான் பாட முடியும் அந்த பாட்டை? அடுத்த வாரம் ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் தானே பாட முடியும். நீ கொஞ்சம் யோசிச்சு பார் சகோதரா, நீ உயிரோடு இருந்தால் தான் நீ செய்ய முடியும் சகோதரா. இந்த வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான வாய்ப்பு. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு சகோதரி இங்கே வந்து பாட முடியுமா வர்ஷிப் நாளில்? ஆனால் வர்ஷிப்புக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? நீ எத்தனை பாட்டோன்னா பாடலாம். இங்கே கூட வந்து மைக்கு வச்சு நான் பாடுறேன்னா பாடு. தொழுகைக்கு முன்னதாக எங்கே கூட வந்து பாடு. உனக்கு யார் வேணான்னு சொன்னான். பாடலாமா? பாடலாம். பாடக்கூடாதான்? வாய் கொடுத்துக்கிறாரா கொடுக்கலையா? ஒரு சில சகோதரிங்க பாடினா தேனா இழிக்குது. பல முறை சபையில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் பாடும்போது நான் அங்கே தான் குளிச்சுட்டு இருப்பேன் பாத்ரூமில். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். என்ன பண்ணணும்? பாடணும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாடுறியா சகோதரா? அது மாதிரி நீ ரொம்ப இன்பமாக இருக்கிறியா சகோதரா? என்னுடைய வாலிப வயதிலே நான் அரக்கோணம் சென்று ஜான்சி என்கின்ற ஒரு கடை இருக்கும் அரக்கோணத்தில், மார்க்கெட்டில் அது அமைந்திருக்கு அந்த கடை. அந்த கடையில் சில கேசட்டுங்களாம் வைக்கும் குருசு. அதை வாங்கிறதுக்கு அங்கே போயிட்டு வாங்கிட்டு வரணும். அதில் கதா காலட்சேபம் அப்படின்ற ஒரு கேசட்டுங்க போட்டிருப்பாங்க. அதாவது வில்லுப்பாட்டின் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அவங்க டினாமினேஷன் அவங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு சத்தியம் தெரியல, அதனால் அவங்க இசைக்கருவிகளை உபயோகித்து பாடுறாங்க. பட் ஆனால் அவங்க எழுதின பாடல்கள், அவங்க சொல்கிற விதங்கள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த இசையை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம அதை கண்டிப்பாக கேட்கலாம். அதில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆத்தர், அவர் வந்து ஆம்பூரில் இருக்கிற ஜான்ராஜ், அவருடைய நிறைய கேசட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கேட்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை கேட்கும் போது. சகோதரா, இப்படி ஜான்சி கடை வரைக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்து நம்ம அந்த பாடல் கேட்குறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலேயே இருக்குது சகோதரா, நெட்டில் இருக்குது, எவ்வளவோ பாடல் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் லிரிக்ஸ் எழுதி அந்த பாட்டினுடைய டாக்டரின்ஸை நீங்கள் திருத்தி அதை சரிப்படுத்தி, ஆகவே ஒரு ராகத்தை அவங்க அமைச்சிருக்கிறாங்க. ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது, அதில் சில டாக்டரின் பிழைகள் இருக்குமானால் அதை நீங்கள் சரி செய்து நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் பாடலாம். பல முறை சகோதரர் இம்மானுவேல் அவர் எனக்கு அந்த பாட்டெல்லாம் அனுப்புவார். இதில் இதாகிலும் உபதேச பிழைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்பார் என்னாண்ட. நான் அதை படித்து பார்த்துட்டு அதாவது உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. நோ, எந்த பிழையும் இல்லை, நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு அனுப்பிச்சிக்கிறேன், கேளுங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? அந்த பாட்டுகளை நான் பாடலாமா இல்லையா சகோதரா? இதில் என்ன கஷ்டம்? சகோதரிகள் பாடலாம், 7 மணிலேருந்து பாடலாம், 8 மணி 1.5 மணி நேரம் இங்கே நீங்கள் பாடினீங்கன்னா இந்த ஊரில் இந்த பிசாசெல்லாம் ஓடிடும். பாடிக்கினே இருந்தீங்கன்னா பிசாசுக்கு அப்படியே பயங்கர எரிச்சலாக இருப்பாங்க, ஓடி போயிடாங்க. தெரியுமா உங்களுக்கு அந்த மகிமை? வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அநேக விக்கிரகத்தை தொழுது கொள்வர்கள் ஒரு ஃப்ளக்கில் ஒரு பாடல்களை அந்த மந்திரங்களை வச்சிடறாங்க, பண்ணினே இருக்காது. நோட்டுங்களை எடுத்து அதில் பல்வேறு அவங்க தெய்வங்கள் பேரில் என்ன பண்ணுறாங்க, எழுதி பேஜாக எழுதுறாங்க. அதெல்லாம் எழுதுறாம அதெல்லாம் என்ன நன்மைன்னா, இதெல்லாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் சகோதரன். வசனத்தை எழுது, 10 வசனத்தை எழுதிப்பா, ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆகும், உனக்கு நல்லது எழுதும். அது மாதிரி நோட்டு ஃபுல்லாக எழுதி அந்த எங்களை காட்டு. ஒரு சகோதரி, நான் அவர்களை சந்திக்க சென்றிருந்தேன், நீங்கள் யாரான ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி அவங்க பெரிய ஒரு இவ்வளோ பெருசுங்க துணி போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. இந்த ஃபுல் இந்த டேபிள் அவ்வளோ இருக்குங்க, இந்த சைஸ் இருக்குங்க, பெரிய ஒரு நோட்டு. என்னங்க இது நோட்டுன்னு கேட்டால், இது நோட்டு இல்லை, பைபிள். என்ன சொல்கிறாங்க? பைபிள். என்ன பைபிளுக்கு திறங்கன்னா, திறந்தா அதில் வெள்ளை கலரில் தான் இருக்குது, ஃபுல்லாக வெள்ளை கலர். இந்த பக்கம் பைபிள் மாதிரியே கோட்லாம் போட்டிருக்கு, ஆனால் எதுவுமே இல்லை அதில். சரின்ட்டு பார்த்தா ஒரு 200 பேஜ் எழுதிட்டு இருக்கிறாங்க. அது பேர் ரைட்டிங் பைபிள். சார் என்ன பேர்? ஆமாம், உன் குழந்தைங்களுக்கு நீ வாங்கி கொடு, இந்த 2 மாதம் லீவில் இருக்குது. அந்த பைபிள் அப்படியே எழுதிக்கினே இருக்கிறாங்க, ஆதியாகமம் 1லேருந்து ஃபுல்லாக எழுதிட்டாங்க. என்னுடைய எதிர்வரும் பேர குழந்தைகள், என்னுடைய எதிர்வரும் மக்கள் இதையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு
எழுதியிருந்தேன். அதுக்கு சாட்சி வந்து என்னுடைய மனைவியும் என் பிள்ளைகளும் அன்னைக்கு வந்து பார்த்தாங்க அந்த பைபிள். இப்படி பாருங்க, ஒரு பைபிள் கம்ப்ளீட்டாக எழுதிட முடியும். அது மாதிரி புக்கு தான் வாங்கி எழுதணுமா? பிரதர் எனக்கு ஒரு நோட்டு வாங்கி தாங்க பிரதர், நான் எழுதுறேன். யாருன்னா என்ன கேட்டிருக்கிறீங்களா? கேளுங்க, வாங்கி தரேன். நல்லா தட்டி நோட்டு வாங்கி தரேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, வசனத்தை டெய்லி ஒரு 10 வசனத்தை எழுதி சகோதரா, என்னென்ன வந்து முடிச்சு காட்டு, உனக்கு ஒரு ப்ரைஸ் தரேன். பண்ணலாமா பண்ணக்கூடாதா சகோதரா? பண்ணலாம் சகோதரா, கண்டிப்பாக பண்ணலாம், ஃபுல்லாக பண்ணலாம். உன் வாட்ஸ்அப் இருக்குதுல்ல சகோதரா, அதில் ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே நீ வந்து ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக பைபிளையும் நீ ரெக்கார்ட் பண்ணிடலாம் சகோதரா. நீயே ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்ப, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அது பிடிக்கிற பேசுகிற 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஏறக்குற பைபிள் ஃபுல்லாக நீ ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்ப. நீ போன நேற்று என்ன நீ ரெக்கார்ட் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வசனத்தை ரெக்கார்ட் பண்ணியிருப்ப. பண்ண முடியுமா? பண்ண முடியாது சகோதரா. உன் வாயாலேயே நீ அது மாதிரி கேட்கலாம். பாரிஸ்ல இருந்து ஏறக்குறைய ரிச்சி ஸ்ட்ரீட் அங்கே போய் எனக்கு சகோதரர்கள் ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம சபை சகோதரர்கள். பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடைக்கு வந்துட்டோம். அந்த கடையில் என்ன பண்ணுறாங்க, இந்த வசனம் பெல் அடிக்குது பார்த்தீங்களா, அங்கே வசனம் இருக்குது. அந்த கடைக்காரர் சொல்கிறார், பிரதர் நீங்களே பேசி அனுப்புங்க, நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் சகோதரா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அரக்கோணம் டு சென்னை போயிட்டுருக்கேன் நான். அப்போ சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஐயா இப்போ நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ட்ரெயினில் போனால் கூட நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு சகோதரா, தானியல் சொல்கிறாரு, ஒரு 4 அனுப்பு சகோதரா அப்படின்றாரு. அவர் அப்படி தான் சொல்லுவார், சிம்பிளாக சொல்லுவார். நான் சகோதரர் என்ன சொல்கிறாரு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராமாபுரம் ஒரு வேர்டிங் வருது பார்த்தீங்களா, 2 வேர்டு. அப்படி நான் ட்ரெயினில் விளையாட்டாக தான் அவருக்கு அனுப்பிச்சு வச்சேன். டேனியல் பிரதருக்கு தான் அனுப்புறேன் நான். அவரும் ராஜா பிரதரும் சில பேர் அங்கே இருக்கிறாங்க அந்த கடையில், விளையாட்டு தானமாக அனுப்பிச்சு வச்சேன் சகோதரா. ஒவ்வொரு மணி நேரமும் என் குரலை கேட்டுனே இருக்கு சகோதரா. இங்கே வரவங்கலாம் சொல்கிறாங்க, நீங்கள் எதோ பேசுறீங்க போல இருக்குது. ஆமாம், இது எப்படி பண்ணீங்க? இங்கே ஒரு பிரதர் வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு அதே மாதிரி வாங்கி கொடுங்க, நீங்கள் பண்ணீங்கன்னா பக்காவாக இருக்கும் டாக்டர்னா, அதே மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏறக்குறைய அந்த அம்மாலாம் பேசுது பாருங்க, அதெல்லாம் நீங்களே பேசிடலாம் சகோதரா. நீங்கள் பேசி கொடுத்தீங்கன்னா அவங்க சரிப்படுத்திடுவாங்க. சகோதரிங்க யாருன்னா பேசுகிறீங்களா? நம்ம சபையிலேருந்து யாருன்னா பேசி அனுப்புங்க பார்க்கலாம், ஒன்று மாற்றி. எத்தனை பேர் பேசி இன்னைக்கு கேட்பீங்க, அதோட என்ன பண்ணுவீங்க, ட்ராக்ஸ் ஒன்று எழுதுங்கன்னா ஒரே ஒரு சிந்திகையாள சகோதரி தான் எழுதி அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு எனக்கு பாராட்டுக்கு. மீதி பேர்லாம் எழுதினே இருக்கிறீங்க போல இருக்குது, ஒன்றும் ஃபுல்லாக எழுதினுக்கிறீங்க. எப்போ முடிப்பீங்கன்னு தெரில சகோதரா. கிறிஸ்தவ வாழ்க்கை அத்தனை சிறப்பானது சகோதரர், அத்தனை அற்புதமானது. நான் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ ஈஸி பாருங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டீங்க சகோதரா. வீட்டுக்கு போனீங்களா, ஒரு நோட் எடுத்தீங்களா, 10 வசனத்தை எழுதுனீங்களா, இல்லை எனக்கு எழுத வராது பிரதர்ன்றீங்களா, ஆடியோ ஆன் பண்ணீங்களா, ஒரே ஒரு வசனத்தை, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அவ்வளோதான். ஒரு 10 வசனத்தை வாசித்தீங்களா, அதே நீங்கள் கேட்டு பாருங்க சகோதரா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பல முறை இரவிலே நான் ஆடியோ பைபிள் தான் கேட்குறேன், படுத்துக்கிடுவேன். ஆடியோ பைபிள் போட்டால் ஃபுல்லாக எவ்வளோ பேர் பேசி வச்சிருக்கிறாங்க. அதில் சங்கீதம் 91 103 ஆன் பண்ணிட்டு படுத்துட்டு அது பாட்டுன்னு விட்டிங்கன்னா போதும், அது பாட்டுன்னு வந்து வசனம் வாசிச்சுட்டே இருக்கும். வாசிக்குதா இல்லையா? கேட்கலாமா இல்லையா? கேட்டால் நல்ல புத்தி வருமா இல்லையா உனக்கு? ஏன் கேட்க மாட்டேன்ற? ஏன் ஆன் பண்ண மாட்டேன்ற? உன் பாடல் பார்த்தீங்கன்னா ரசிக்கிற பார்ப்பேன். மலமா பித்தா 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 அந்த பாட்டை வைக்கிறேன். ஒரு அருமையான ஒரு அம்மா என் கூட வருவாங்க காரில் அடிக்கடிக்கு, ஜூனியர். அவங்க சொல்கிறாங்க, புது பாட்டாக வைங்க, இதில் அந்த வசதி இல்லைம்மான்னா ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ப்ளூடூத் ஆன் பண்ணுங்க. எவ்வளோ வித்தியாசம் தெரிஞ்சு இப்போ லேடிஸ்க்கு. இங்கேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? கனெக்ட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு பாடினோடனே சினிமா பாட்டு போடுவோம். என்ன பண்ணுங்க? போடு, சினிமா பாட்டை போடு. சகோதரா, இந்த இசை வந்து ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சகோதரா. உடம்பெல்லாம் ஆடுது அப்படியே பார்த்தீங்கன்னா. மியூசிக் அதெல்லாம் அந்த ஹேர் ரைங்கில் கேட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. தேவனுடைய காரியங்களை கேட்டால் என்ன சகோதரா, நீ இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேன்ற? கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நீ அதுக்குள்ளே போயிடுவ சகோதரா. அதுக்குள்ளவே நீ போயிடுவ, அதுக்குள்ளவே செய்துடுவ. அடுத்த மாதம் கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு மீட்டிங் நடந்ததுங்க. நான் வந்து ஒரு சகோதரனை நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஊர், அதெல்லாம் போய் பாருங்கன்னு சொன்னேன். அவங்க பார்த்தீர்கள் என்றால் 19 பேர் டிக்கெட் போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு. என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க இவங்களே போட்டுக்கிறாங்க சகோதரா டிக்கெட்டு.
ஆமா, 19 பேர் டிக்கெட் போட்டுக்கிறாங்க. ஆனா மீட்டிங்னு சொன்னா ஊழியக்கார் சொன்னா நம்ம ஏன் போனோம் அந்த ஊருக்கு, நம்ம அங்க போனோம், நம்ம அங்க ஏன் போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை சொல்லுறாங்க. ஒரு நாள் தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 19% டிக்கெட் போட்டிருக்காங்க. கட்டுறதுக்கு சித்தமாக லிஸ்ட்டை கூட அனுப்பிச்சி விட்றேன் பாருங்க. 19 பேர் போகிறாங்க அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 12 பேர் தான் சொன்னாங்க. இப்போ எத்தனை பேர் போகிறாங்களா மீட்டிங்க்கு? 19 பேர் போகிறாங்க. நான் கூட ஒரு அம்மா கிராஜுவேஷன் வாங்குறாங்க 25ஆம் தேதி, அதுக்கு போகலான்னு பார்த்தா டிக்கெட் இல்லாமல் போச்சு. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், அதுக்கு தான் டிக்கெட்டு. அவங்க பேர் வந்து ஜெனிஃபர் என்கின்ற பவித்ரா. அவங்களுடைய கல்வி என்ன பண்ணுது, முடியுதுங்க. 25ஆம் தேதி பட்டமளிப்பு. அதுக்கு போகலான்னு ரொம்ப நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது சம்மர்ன்றதுனால. நிறைய பேர் கூப்பிட்டு போகணுன்னு யோசிச்சுருந்தேன். ஆனால் அதற்கு டிக்கெட் இப்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. தட்கல் தான் போடணும், பார்ப்போம் தட்கல் கிடைக்குதான்னு பார்ப்போம். அன்பானவர்களே, நாம் எப்பொழுதும் தெய்வீக காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்கணும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அடுத்தபடியாக நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலும் கூட நாம் 19 முதல் 14 முதல் சில வசனங்களை வாசிப்போமானால், லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்று சொல்லும்போது அங்க சொல்றார், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிச்சேன். தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு வெத்து சோறுன்றாங்களே அந்த சாப்பாடு. வெத்து சோறுனா சாப்பாடுங்க, அது ஒயிட் ரைஸ், அது தான் வெத்து சாப்பாடு. அது சாப்பாடு தான். அதுல நீங்க அருமையான சாம்பாரை கலந்து அடிச்சு பாருங்க, எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும் சகோதரா. ஆக்சுவலா அந்த ஒயிட் ரைஸ்ல இருக்கிறது தான் நல்லா பார்த்தீங்கன்னா, அதுல நல்லா மட்டன் குழம்பு ஊற்றி பார்த்து சகோதரா அப்படி இருக்கும். ஒரு சிக்கன் குழம்பு ஊற்றி பாருங்க சகோதரா. நாங்கள் ஐயா நாங்கள் சாப்பிடாம வந்துட்டு இருக்கிற இதெல்லாம் சொல்லி நேர்க்கிறீங்க, வாயெல்லாம் ஊறுதுங்க. எங்க ஐட்டத்தை சொல்லுங்க ஐயா, பீஃப் கறியை ஊற்றி அடிச்சு பாருங்க சகோதரா ஒயிட் ரைஸோட. ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு வெத்து சாப்பாடு தான். அது பேர் என்ன பேரு, ஒயிட் ரைஸ், வெத்து சோறு தான். இதோடைய குழம்பு நல்ல ருசியான குழம்பு சேரும்போது மணக்கும். ஒரு சில சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது, குளிரும் அல்ல, எதுவுமே இல்லை, நீ என்னதான் இருக்கிற, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமா இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியினால், குளிராவும் இல்ல வெது வெதுதான் பார்த்தீங்கன்னா சாதாரணமா தண்ணி வச்சு பார்த்தா ஐயோ எவ்வளோ சீக்கிரமா போச்சு. ஊட்டி மாதிரி, ஊட்டியில் போய் குளிக்க முடியுமான்னா கண்டிப்பாக குளிக்க முடியாது சகோதரா, ரொம்ப கூலிங்காக இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அதே மாதிரி பயங்கரமான ஒரு ஹாட்டாக இருந்தாலும் குளிக்க முடியும். எப்படி இருக்கணும், ஆனால் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், ஒன்றும் குளிரமா இரு, இல்லைன்னா எப்படி இரு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வாழ்க்கை வாழறீங்கன்னே தெரியல, தெய்வீகமே இல்லை. ஆடு மாடுகள் போல எப்படி அவுத்து போட்டா அதுங்க போய் மேய்ஞ்சிட்டு சாயந்தரம் கட்டி வைக்கிறாங்க, அது மாதிரி ஏதோ 2 மணி நேரம் உட்காடுறீங்க, அந்த 2 மணி நேரம் நல்லா தூங்குறீங்க, அந்த 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அப்படியே எழுந்து போறீங்க. வசனத்தையே வாசிக்கிறது இல்லை, தெய்வீகம் இல்லை, ஊழியத்துக்கு சிந்தைகள் எதுவுமே இல்லை. சில சகோதர சகோதரிகள் நல்லா ஆர்வமா இருக்கிறீங்க. 17ஆம் வசனம், நீ நிர்பாக்கியவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யனாய் இருக்கும்படிக்கு நெருப்பிலே புடம்படப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து. இவ்வளவுத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு சகோதரா, ஒண்ணுமே பில்டப் கொடுக்காத வாவரா நீ. அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி பில்டப் கொடுக்குறியா நீ, பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறியா பாத்தீங்கன்னா, நான் ஐஸ்வர்யவான் என்றும் 17ஆம் வசனம் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால், பத்திய அப்படி நீ சொல்றியான்.
ஆகவே இப்படியெல்லாம் நீ இருக்கிற, ஆகவே பார்த்தீங்கன்னா நீ மனம் திரும்பு சகோதரா. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணு, மனம் திரும்பு. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்திருக்கீங்க என்றால் ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையா இருக்கணும் சகோதரா. பக்தி இருக்கணும். பக்தியின் மார்க்கம் தான் கிறிஸ்துவ மார்க்கம். பக்தி இருக்கணும் சகோதரா. டிவோஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். டிவோஷன் டெனாமினேஷன் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை ஸ்லோவா எடுத்து ஹை ஸ்பீடு போய், இராணுவ வேகம் போய், புயல் வேகம் போய், அதி பயங்கர வேகத்திலே பாடி ஜனங்களாரையும் ஆட செய்து. நேற்று கூட ஒரு பாடலை கேட்கும்போது என் உடம்பே லைட்டா ஆடுது. கிறிஸ்துவ பாடலை கேட்டான். அந்த அளவுக்கு மியூசிக்கிற தாக்கம். மியூசிக் இல்லைன்னா ஒரு ஆடலாம் ஆடாது. மியூசிக்கோடு ஆடுற நீ இப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகிறதா இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். ஆனால் டிவோஷன் என்பது எவ்வளவு முக்கியம். காலையில் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், வீட்டிலே சாயந்தரம் ஜெபம் வைக்க வேண்டும், மத்தியானம் நீ சாப்பிடும்போது ஜெபம் பண்ண வேண்டும், காலையில் சாப்பிடும்போது டிஃபன், அதனால விட்டுடலாம் சகோதரா. டிஃபன் இட்லி தானே வேணாம், விட்டுடுவான். ஃபுல் மீல்ஸ் கட்டும் மொத்தம் நல்லா ஜெபம் பண்ணணும். அதே மாதிரி நைட்டு கூட சப்பாத்தி தான், அதனால அன்னைக்கு ஜெபம் தேவையில்லை. அப்படியா சகோதரா? நீ என்ன சாப்பிட்டாலும் நீ ஜெபம் பண்ணு. நீ ஆட்டோ எடுத்தேன்னா ஜெபம் பண்ணு, உன் வண்டி எடுத்தேன்னா ஜெபம் பண்ணு, ஒரு பைக் எடுத்தா ஒரு ஜெபம் பண்ணு, வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணு. இப்படி டிவோஷன் லைஃபா இருக்கணும் சகோதரா. அப்படி இருக்கணும்ன்றதான் நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு என்ன பண்ணுவாரு? ஆமாங்க சகோதரா, நீ தேவ பக்தி என்பது எப்படி காட்டுறான்னா இதுதான் வாழ்க்கையில நீ காட்டணும். ஆடு மாடா நீ எழுந்து பார்த்தீங்கன்னா, சேவலா நீ, கோழியா நீ, காலங்கத்தால் எது சகோதரா கூவுது? ஒருத்தர் கோழின்னு சொன்னாரு, ஒருத்தர் சேவலன்னு சொல்றாரு. அவங்களுடைய பிரச்சனைக்கு விட்டுற நான் எதனா சொல்லி அதுல ஐயா கரெக்ஷன் பண்ணாருன்னு சொல்றது. ஏதோ ஒன்று கூவுது சகோதரா. அது கூவுறதுனால தான் பொழுது வெடிதா சகோதரா? ஆனா அது வேலையை செய்து பாருங்க சகோதரா. கோழி எதுக்கு வளர்க்குறாங்க சகோதரா? முட்டை போடும் அப்படின்னு தானே வளர்க்குறாங்க. அது போல நீ தேவனுடைய பிள்ளை, டிவோஷன் காலையில எழுந்த உடனடியாக நீ என்ன பண்ண சகோதரா? ஜெபம் பண்ண சகோதரா. சின்ன ஜெபம்னா பண்ணணும் சகோதரா. பண்றியா சகோதரா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நம்முடைய சகோதரர் இம்மானுவேல்லாம் அதுல லிஸ்ட்ல வராங்க. நான்லாம் அந்த லிஸ்ட்ல வரல. அவங்க காலையில எழுந்து ஜெபம் பண்றாங்க, டிவோஷன் பண்றாங்க. நான் எழுந்துக்கிறது 7 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன். ஏன்னா லேட் நைட்டு, நேரக்குறைய நான் 1 மணி 12 மணிக்கு தான் தூங்குவோம். அப்போ காலையில எழுந்து என்ன பண்ணணும்? ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ என்ன பண்ணணும்? டிவோஷன். அன்றைய சகோதரா, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக இப்படி காரியங்களை செய்யறியா சகோதரா? இந்த காரியங்கள் பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்கார அவர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்யறாரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு யோசனை செய்கிறார் பாருங்க. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி, எப்ப எழுது? அதிகாலை 7 மணியா சகோதரா? ஒரு 4 மணின்னு வச்சுங்களேன். அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படி, அவங்களுக்கு எத்தனை பசங்க சகோதரா? 7 பேர் சகோதரா. 3 குமாரத்திகள். பாருங்க, ஒரு சகோதரர் சொன்னார் 10ன்றது சரியான விடைதான். பாருங்க, அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியும், ஏனென்றால் குமாரர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே 3வது வரியில. ஒருவேளை 7 என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில சொல்றோம். அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியேயும் சர்வாக தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் என்ன பண்ணுவாரு? நான் பிள்ளைங்க அவங்க மேல உனக்கு பாசம் இருந்தா இவன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு, எழுந்து ஜெபம் பண்ண சகோதரா. டிவோஷன் பண்ணு. அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உன் பிள்ளை நல்லா வரணும்னு சொன்ன ஜெபம் பண்ணு. மக்கு பிள்ளைய கூட தேவன் நல்ல பிள்ளையா மாத்துவார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனானால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்வதற்குமாகிய
ஜோதிகளின் பிதாவிடத்தில் கேட்க கடவுள். அப்போது அவனுக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும், அருளப்படும். டிவோஷன் இஸ் a must. அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். எப்படி அவரை தொழுது கொள்ளணும்? நீ ஆவியோடும் உண்மையோடும். ஆவி என்பது என்ன? உண்மை என்பது, உண்மை என்பது வேதம் தான் சொல்லுவது. அதுல படி வசனத்தை, ஆவி என்பது நீ தேவனுடைய பேசுவது. ஏனென்றால் வெரி ஹையஸ்ட் கிலோமீட்டர், பரலோகம் எங்கேயோ இருக்கிறது சகோதரா. அது கனெக்ஷன் வருதா? அதுக்கு ரீசார்ஜ் பண்ணியா? நெட்வொர்க் வருதா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை சகோதரா. ஜெபம் பண்ண தேவன் என்ன பண்றாரு? அதை கேட்கிறார் சகோதரா. அவர் ரொம்ப இஷ்டப்படுறார். நீ ஆவியோடும். பாத்தீங்களா? தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் என்ன பண்றாரு? விரும்புகிறார். டிவோஷன் பண்ணு. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அதுக்குதான் நீங்க வந்துக்கிறீங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. வெரி குட். உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பாராட்டுக்கள். ஏனென்றால் தேவன் இதை விரும்புகிறார் என்று சொல்றார். டிவோஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட் ஷுட் பி டன். தேவன் விரும்புகிற காரியமாய் இருக்கிறதை நாம் வேதவசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஒரு பிரயாணத்தை கூட தள்ளி போடுறாங்க. எப்படி என்றால் 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே, அங்கே 7 நாள் தங்கியிருந்தோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில். பாத்தீங்களா? டிவோஷன் பண்றாங்க. இன்னைக்கு இந்த நாள் நீங்க என்ன பண்ண? கர்த்தருடைய பந்தியை எடுக்கணும் சகோதரா. எடுக்காம போனேன்னா பாவம் சகோதரா. பாவம் செய்யாத. இப்படி நீ செய்யணுன்றது தேவனால கட்டளை பெற்றிருக்கிற, வாக்கு கொடுத்திருக்கிற தேவனாண்ட. சாகு முறையில் கர்த்தருடைய பந்தி எடுப்பேன்னு சொல்லிட்டு தான் நீ ஞானஸ்தானம் கொடுக்குற. இப்படிப்பட்டதான காரியத்தை செய்யணும் சகோதரா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17 முதல் அந்த வசனங்களில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாய் இராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறது. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களை பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படி மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே. புசிக்கிறதற்கும் குறிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவைகளை ஏற்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். இப்பதான் சொல்றாரு கர்த்தருடைய பந்தி. அந்த வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வர வாசிக்கிறீங்களா? அடுத்தது பண்ண சகோதரன் அதை நடத்துவா. டிவோஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். தெய்வ பக்தி அவசியம். இப்படிப்பட்ட அவசியமான காரியங்களை செய்யணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். பரலோகத்தின் தேவன் பவுலின் மூலமாக இந்த வசனத்தை பதிவு செய்கிறார். அங்கே 19ஆம் வசனத்திலே இது பதிவாயிருக்கிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தி பாடி கீர்த்தனம் பண்ணி. இப்படி பாடும்போது என்ன பண்றீங்க? டிவோஷன். தேவனை மகிமைப்படுத்துறீங்க சகோதரா. சில பேர்லாம் வாயை திறக்கிறது இல்லை. வாயை திறந்தா இந்த இடம் அப்படியே அதிரும் சகோதரா பாடும்போது. விசுவாசியின் காதில் அப்படின்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பல்லு கொட்டிடுமா அவங்களுக்கு. என்ன கொட்டுறமா? பல்லு கொட்டு. அவங்க ரொம்ப ஸ்டைலா அவங்க லைட்டா வாய் முடிக்கினே சாப்பிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? சில பேருக்கு சாப்பிட தெரியாது. கிராமத்தார்களுக்கு போட்டு நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. சில பேர் காஃபி குடிக்க சொன்னா குருன்னு அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வரியில அப்படியே வந்துடும். பார்த்தீங்களா? சில பேர் ஸ்டைலா குடிப்பாங்க. அவங்க குடிக்கிறதே தெரியாது. பார்த்துருக்கீங்களா? அது போல பாடலை வாய் திறந்து பாடு சகோதரா. டிவோஷன். தேவனை நீ மகிமைப்படுத்து. அதே அதிகாரத்திலே கொலேசியர் 3ஆம் அதிகாரம்
கொலேசியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு போதி புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஒரு லிரிக்ஸ் போடுங்க, ஒரு பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. எத்தனையோ பாட்டு இருக்குதுங்க, நல்ல பாட்டு. அதை நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, நிறைய நல்ல லிரிக்ஸ் பாட்டெல்லாம் இருக்கு. அதை நல்லா எழுதுங்க, எழுதி போட்டோ எடுத்து நம்முடைய குரூப்ல போடுங்க. அதுக்கான ஒரு ராகத்தையும் நீங்க பாடி காட்டுங்க. கத்துக்கலாமா இல்லையா? இதே பாடணும்னு அவசியம் இல்லை சகோதரா. கர்த்தருக்கு சித்தமானால் மே 1ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்ல புது பாடல்கள் பாடுங்க. வந்து பாடுறீங்களா? பாடுங்க. டாக்டர் மிஸ்டேக்லாம் பாடுங்க. ஆகவே நாம் எப்பேற்பட்டதான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் டிவோஷனான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆகவே தொடர்ந்து நாம் இன்னும் வரும் வாரங்களிலே இதனுடைய பாகம் 2 எல்லாவற்றையும் நாம் படிப்போம். ஆகவே நீங்கள் வசனத்தை பிரித்து கொண்டு சுடர்களை போல என்ன பண்ணோம்? பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பிரபாசிப்பில் நம்புகிறேன். உங்க நிறைய பேருக்கு நிறைய தாளந்து இருக்கிறத நான் பார்க்குறேன். வேஸ்ட் பண்ணாம துருப்பிடிச்சு போய்க்குது. அதெல்லாம் அப்படி இல்லாதபடிக்கு என்ன பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க. ஒரு ட்ராக்ஸ் எழுதுங்க, ஒரு வசனத்தை பதிவு செய்யுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேர் வசனம் போடுறாங்க. அதெல்லாம் நான் கடன் வாங்கி நான் என்ன பண்றேன், எங்கே வைக்கிறாத நான் வச்சிடற ஸ்டேட்டஸ்ல. எவ்வளோ பெரிய அப்ளாஸ் தெரியுமா? ஆனால் அதுக்கெல்லாம் கிரெடிட் வந்து உங்களுக்கு தான் போகும், சபையாருக்கு தான் அந்த கிரெடிட் போகும். சில பேர் நிறைய வசனத்தை சூப்பர் வசனத்தை நல்ல ஒரு ஃபோட்டோஷாப்ல பண்ணி வைக்கிறீங்க. அந்த வசனம் கூட சாதாரணமாக தான் இருக்குது. ஃபோட்டோஷாப் பண்ணும்போது அது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. அதெல்லாம் பண்ணி நீங்கள் வைக்கிறீங்க. உங்கள் கலந்து நான் காப்பி வச்சு என்ன பண்ணுறேன், அதை ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, பிரதருக்கு சூப்பர் வசனம்லாம் வைக்கிறாருன்ட்டு. ஆனால் அதெல்லாம் என் சபையார் கொடுக்குறது தான். அதெல்லாம் போடலாமா இல்லையா? உங்களால் முடிஞ்சது அதெல்லாம் படிக்கிற சகோதரா. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்தையும் படிப்பேன் நான் உட்காந்து. நான் மட்டும் இல்லை, நீங்களாம் படிக்கிறீங்களா இல்லையா? வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் போகிறதெல்லாம் படிக்கிறோம். ஆகவே நீங்கள் தேவவேக காரியங்களை செய்யுங்க, தெய்வீக காரியங்களை திருங்க. தேவன்களோடு இருக்கிறாங்க. ஆமாம்.